வந்துட்டார் பாருங்க மீடியாக்காரர். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் உன்னிகிருஷ்ணன். திரைப்படத்தில் உதயகிருஷ்ணன் வச்சுருப்பாங்க. இந்த சன் ஆஃப் காளிங்கராயன் இந்த படத்தை பார்க்குறதுக்கு வேண்டி கோவையில் குமரன் தேட்டருக்கு வந்திருக்கோம் எல்லாருமே. நேற்று சென்னையில் பார்த்தேன், நல்ல ரிவ்யூ போயிட்டுருக்கு. இப்போ நிறைய தேட்டர்ஸ் எல்லாம் ஆகிருக்கு. ஏன்னா பெரிய படம் வரனால இந்த சின்ன படத்துக்கெல்லாம், சின்ன பட்ஜெட் படத்துக்கெல்லாம் கொஞ்சம் தேட்டர் கிடைக்காம இருக்குது. இப்போ ரிவ்யூ பார்த்து கொஞ்சம் நிறைய தேட்டர்ஸில் வந்துட்டுருக்கு. ஏன்னா மிகப்பெரிய படம் வருது, அஜித் சார்து. அதனால் இந்த இது போயிட்டுருக்கு. எல்லாருமே இந்த படத்தை பாருங்கள், தேட்டரில் வந்து பாருங்கள். நல்லா வந்திருக்கு. இந்த படத்தோடைய டைரக்டர் மிஸ்டர் பாரதி மோகன். இந்த சப்ஜெக்ட் சொல்ல பார்த்தா ஒரு 700 வருடங்களுக்கு முன்னாடி காளிங்கராயன் ஒரு ஜமீன் இருந்தார் பொள்ளாச்சி சைடில். அவருடைய சப்ஜெக்ட் தான் இந்த சப்ஜெக்டு. அவர் இந்த கால்வாய் வெட்டியிருப்பார், ஒரு எத்தனையோ கிலோமீட்டர் காலை வெட்டியிருக்காரு. அந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட படம் தான் இந்த படம். இதில் அந்த ட்ரைபல்ஸ் எல்லாம் வச்சு நிறைய பேர் உண்மையாக எடுத்துருக்குறோம். இந்த ஆனக்கட்டி சைடு, அட்டப்பாடி, கும்பகோணம், அப்புறம் சென்னிமலை, இந்த மாதிரி பாகத்தில் எடுத்திருக்காங்க. இதில் இவரும் ஒன் ஆஃப் த ஒரு ப்ரொடியூசராக இருக்கார், ரிஸ்வான். அவங்க ஒய்ஃபு எல்லாம் நடிச்சிருக்காங்க. நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை திரையில் போய் எல்லோரும் பார்க்கணும். வெற்றி படம் ஆக்கிறது வந்து இந்த பத்திரிகை நண்பர்களுடைய உங்களுக்கு கையில் தான் இருக்குது எல்லாமே. இதில் வந்து ஆடிட்டர் பாஸ்கர்னு கோ-ப்ரொடியூசர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இல்லை மற்றும் பிக் பி இதில் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு மோகன்
இவரும் அதில் ஒரு ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்காரு. இதோட மெயின் டிஓபி கேமராமேன் மிஸ்டர் சந்திரன் சாமி அவரும் வந்திருக்காரு. எல்லாருமே இந்த படத்தோடைய மேனேஜர் வேலுப்பிள்ளை அவர்களுக்கு நன்றி. ஏன்னா எல்லாத்தையுமே அவர் ஆர்கனைஸ் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா எல்லாம் அவர் கையில் தான். அப்புறம் அட்டப்பாடியிலேருந்து ஆனக்கட்டி குமார் ஒருத்தர் வந்திருக்காரு. அவரும் இந்த இடத்துக்கெல்லாம் எங்களுக்கு ஃபுல்லாக இடம் கொடுத்து ஷூட்டிங் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக உதவியாக இருந்திருக்காரு. இந்த படத்தை நல்லபடியாக வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. மற்ற நிறைய பேர் இருக்குல்ல நடிச்சிருக்காங்க. இந்த சுமைகான் ஒருத்தர் போலீஸ் கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்க்கை. ஏன்னால் டீம் ஒர்க்கு தான். டீம் ஒர்க் இல்லாமல் இது உண்மையே ஒரு சினிமா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாம் திரையில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். சார் இது ரொம்ப சின்ன பட்ஜெட் தான். ஒரு 80 லட்ச ரூபாயில் தான் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப பெரிய பட்ஜெட்டெல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ். இசை வந்து ஸ்ரீகாந்த் தேவா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இதில் 5 பாடல்கள் இருக்குது. கிறிஸ் சிவாங்கிறது வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நம்ம ஜெய் சாருடைய ஆக்டர் ஜெய் சாருடைய அப்பா. உங்களுக்கு தெரியும், ஸ்ரீகாந்த் தேவாங்கிறது 5 பிரதர்ஸ். அவங்க தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ இது வரைக்கும் 60 தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்கு சார். சென்னையில் மட்டும் 40 தேட்டரு. இப்போ லோக்கலில் தேட்டர் இல்லாதனால தான் எங்களுக்கு இதாக இருக்குது. கண்டிப்பாக ஓடிடி ரிலீஸ் இருக்குது. எல்லாமே இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி யாருதான் ஒரு மூவி பண்ணியிருக்கேன் சார். அது ஒரு 194 தேட்டரில் எங்கள் வேல்முருகன் ஃபிலிம்ஸ் தான் அவங்க இது பண்ணாங்க. இது என்னுடைய 2வது படம், சன் ஆஃப் காலிங்கராயர். என்னை ஒரு ஹீரோவை வெற்றி பெற வைக்கிறதும் வைக்காததெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் நல்லா நெக்ஸ்ட் ஒரு புது ப்ராஜெக்ட் போக போகுது. அது நெக்ஸ்ட் அது என்ன பேர் சொல்கிறேன், டைட்டில் என்ன சொல்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் டைம் ஆச்சு. அதில் வந்துட்டு நம்ம இவர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டர் மோகன் சார். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா எடுக்கும்போது ஃபைனான்ஸ் பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு. இப்போ நம்ம ஹீரோ அவர் வந்து யார் அதுலேயும் நானும் அவர் ஒர்க் பண்ணோம். அப்புறம் அவர் ஹீரோவேன்னு கேட்டோன்னே நான் உன்னையும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவரும் ஹெல்ப் பண்ணி இந்த படம் நல்ல முகமாக போச்சு. அதுக்கு ஒரு மூல காரணம் இவரும் ஒருத்தர், இவங்க ஒருத்தர். பாரதி மோகன் சார் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து எத்தனை வருஷம் எடுத்தாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ரிலீஸ் பண்ணியிருக்காரு. தயவு செய்து தேட்டரில் பாருங்கள், எங்களுக்கு வாழ்வு கொடுங்க. இந்த நம்மளை புது ஹீரோவை கொஞ்சம் வாழ வைங்க. நன்றி, வணக்கம். ഞാൻ ബിഗ് ബി രാജ് കേരള. இந்த படத்தில் ஒரு വില്ലൻ ക്യാരക്ടർ ചെയ്തിருக்கு. സിനിമാ ഇൻഡസ്ട്രിക്ക് എന്നും ഒരു മുതൽക്കൂട്ടായിരിക്കും സൺ ഓഫ് കാലിംഗരായർ. അക്കാര്യത്തിൽ യാതൊരു സംശയമില്ല. ഇതിൻ്റെ ഡയറക്ടർ ഭാരതി മോഹൻ സാറ് അദ്ദേഹത്തിൻ്റെ മാക്സിമം എഫോർട്ട് ഇട്ട് അദ്ദേഹത്തിൻ്റെ മാക്സിമം ക്രിയേറ്റിവിറ്റി ഈ പടത്തിൽ വന്നിട്ടുണ്ട്. ഈ പടം കാണുന്ന ആർക്കും തന്നെ അവരുടെ ജീവിതത്തിൽ ഒരിക്കലും മറക്കാൻ കഴിയാത്ത അവിസ്മരണീയമായ സന്ദർഭങ്ങൾ ഇതിനകത്തുണ്ട്. കൂടുതലായിട്ട് ഞാൻ ഒന്നും പറയുന്നില്ല. പടം കാണുക, അഭിപ്രായങ്ങൾ പറയുക. நன்றி, நமஸ்காரம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே. சன் ஆஃப் காலிங்கராயன் என்னுடைய ரொம்ப உயிர் நண்பர் நடிச்சிருக்காரு ஹீரோவா. படத்தை பொறுத்தளவு ரொம்ப அருமையாக ரியாலிட்டியாக நடிச்சிருக்காங்க எல்லாருமே. பாடல்கள் ஒவ்வொன்றும் பார்த்தா கேட்குறதுக்கு ரிப்பீட்டாக கேட்குற மாதிரி இருக்கும். எந்தவித ஆபாசமோ அல்லது வன்முறையோ ரொம்ப இல்லாமல் ஒரு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படமாக இது அமைஞ்சிருக்கு. பாடல்கள் எல்லாம் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த படம் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கங்க, என் பேர் வேலுப்பிள்ளை. நான் இந்த படத்தோட மேனேஜருங்க. இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த திரு பாரதி மோகன் சார் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உன்னி சார் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு, அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
அதாவது நாங்கள் கஷ்டப்பட்டது, எங்கள் டீம் கஷ்டப்பட்டது வீணாகலை. நல்ல ஒரு இது, அது எல்லா ஆடியன்ஸ் பார்த்துட்டு நாங்கள் பார்த்து சந்தோஷப்படுறத விட நீங்கள்லாம் மக்களெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு சொன்னீங்க தான் நல்லாயிருக்கும். அடுத்த படம் விரைவில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நன்றி சார். படத்தில் വില്ലൻ ക്യാരക്ടറിൽ നടിച്ചാർ സിറപ്പാ. എല്ലാവരും നല്ലപോലെ കണ്ടു. അഭിപ്രായം നിങ്ങളുടേതാണ്. എന്തായാലും ഇന്ത്യൻ സിനിമയ്ക്കൊരു മുതൽക്കൂട്ടാണ് സൺ ഓഫ് കാലിംഗരായർ. അക്കാര്യത്തിൽ യാതൊരു സംശയമില്ല. ഡയറക്ടർ ഭാരതിമോഹൻ സാറ് അദ്ദേഹത്തിൻ്റെ പൊൻതൂവലായിട്ട് മാറിക്കഴിഞ്ഞിരിക്കുന്നു. വിഷ് യു ആൾ ദി ബെസ്റ്റ്. വെൽ ബ്ലസ് യു. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சாந்தி மேடம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வணக்கங்க. படம் சூப்பராக நடிச்சிருக்காரு. உன்னிசன் சார் வந்து பார்த்தீங்கன்னா முதல் படமே மாபெரும் வெற்றி. எல்லோரும் போய் சினிமா போய் பாருங்கள். எல்லா தேட்டர்லேயும் ஓடுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சென்னை மேலையில் இந்த படம் வந்தங்காட்டி ரொம்ப சந்தோஷம். மேடம் தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. வார்டு கவுன்சிலருங்க. படம் உண்மையாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கிறாங்க சென்னிமலையில். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். இந்த படத்தில் வந்து எல்லாமே நடிப்பு சூப்பர். முதல் எல்லாமே நடிச்சிருக்காங்க. இது வந்து உண்மையாலுமே வந்து அவங்களுடைய எதிர்காலம் வந்து இந்த படத்து மூலயமா சிறப்பாக இருக்கு என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேம் சொல்லுங்கள் சார். படம் நல்லா சூப்பராக இருந்தது. ஃபைட் சீனெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஆதிவாசியை பற்றி அவங்க சூப்பராக எடுத்திருக்காங்க. படம் நல்லா இருக்குது. நல்லா பார்த்து நல்லபடியாக எல்லாம் புதுமுகமாக இருக்கிறாங்க. உங்களோட படம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் மோகன் பேர் பாரதி மோகன் சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப எல்லாருமே கடினமாக உழைச்சிருக்காங்க. கண்டிப்பாக அந்த படம் வெற்றி பெறும். சூப்பராக இருக்குது படம். ஓகே. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆதிவாசிகளோட வாழ்க்கை, அவங்கள எப்படி மக்கள் ஏமாற்றி அரசியல்வாதி இது பண்ணுறாங்கிறது நல்ல தத்ரூபமாக காமிச்சிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ரியலாக நடிச்சிருக்காங்க. குடும்பத்தோடு பார்க்கலாம். எந்தவித ஆபாச இது இல்லை, வன்முறை ரொம்ப இது இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பத்தோடு எல்லாரும் ரசித்து பார்க்கலாம். நன்றி, நன்றி. அண்ணன் பாரதி மோகனுடைய இயக்கத்தில் உருவான அந்த சன் ஆஃப் காலிங்கராயன் திரைப்படம் வந்து மிகவும் சொல்லக்கூடிய படம். அதாவது இன்றைக்கி கமர்ஷியலாக எவ்வளவோ படங்கள் வந்திருக்கலாம். அதில் ஆபாசங்கள் இருக்கலாம், கதைகள் மாற்றம் இருக்கலாம், எப்படியோ இருக்கலாம். ஆனால் இந்த திரைப்படத்தை ஒரு குடும்பத்தோடு இருந்து பார்க்கலாம். அத்தனை பேருமே புதுமுகம்தான். எந்தவித ஆபாசமும் இல்லை. ஆமாம், எந்தவித ஆபாசமும் இல்லை. அதோட கதை சுருக்கம்ங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு. அதாவது கதாநாயகனும் சரி, கதாநாயகனும் சரி, அவங்க கூட இணைஞ்சு நடித்த அடுத்த நடிகர்களும் சரி, ஒரு புதுமுகங்கிற ஒரு இது இல்லாமல் கதை எப்படி நகர்த்தணுங்கிற ஒரு கையாண்ட விதம் நல்லா அருமையாக இருக்குது. பாடலுக்கு ரொம்ப அருமையான சிறப்பாக இருக்குது. நன்றி சார். இதுவரை நம்ம வந்து புக்கில் தான் காளிங்கராயன் வாய்க்கால் அப்படிங்கிறத பற்றி நமக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த கதை மூலிமா காளிங்கராயன் வாய்க்கால் வந்து எப்படி வெட்டினார் என்னங்கிறது, பழங்குடி மக்கள் எல்லாத்துக்கும் அந்த நிலத்தை கொடுத்தது, அதெல்லாம் நல்லா இருந்தது. அந்த மேட்டரில் உன்னிகிருஷ்ணன் என்கின்ற உதயகிருஷ்ணா சார் வந்து நல்ல ஒரு நடிப்பை கொடுத்துருந்தாரு. அவர் வந்து மேலும் மேலும் பல படங்கள் கொடுத்து மக்களை மகிழ்விக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. யாருமே மறுக்கப்பட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை முன்னிறுத்தி பழங்குடி மலைவாழ் மக்களுக்காக கதாநாயகன் போராடுகின்ற தருணங்கள் மிகவும் அருமை. இந்த நேரத்தில் வந்து இப்படி ஒரு படம் தேவைதான். ஏன்னா வித்தியாசமாக பண்ணுறப்போ ஒரு கதை வந்து வித்தியாசமாக இருக்குது இந்த படத்தில். காரணம், அந்த மக்களுக்காக போராட யாருமே கவனிக்காத ஒரு அடித்தட்டு மக்கள்கள், மலைவாழ் கிராமங்களில் யாருமே ரொம்ப தெரியாது. அந்த கிராம மக்கள் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறதெல்லாம் ரொம்ப தெரியாது. இந்த மாதிரி நேரத்தில் இந்த படத்தை பார்த்தா அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு வரும். அந்த ஒரு சொன்ன மாதிரி நண்பர் சொன்ன மாதிரி காளிங்கராயனை மறந்த காலத்தில் ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த குழு பாடலும் சரி, நடிப்பும் சரி வித்தியாசமாக இருந்தது. ஒரு புது முயற்சி, புதுமுகங்களை வைத்து இவ்வளோ வேலை வாங்கியிருக்கிற படக்குழுவினருக்கு கோவை கலைஞர்கள் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு பிடிச்ச சாங் என்ன சார்? படத்திலே பிடிச்ச சாங்? நல்லா அந்த மெலோடி சாங் சூப்பராக இருந்தது. போகாதே பூங்குழில அந்த பாட்டு நல்லா ரொம்ப மென்மையாக இருந்தது. 2-3 பாட்டு நல்லா இருந்தது. ஐட்டம் சாங்ஸ் நல்லா இருந்தது, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நன்றி சார், நன்றி சார். சொல்லுங்க. சன் ஆஃப் காளிங்கராயன்கிற என் பேர் ரிஸ்வான். பாரதி மோகன் சாரை நான் தான் கோயம்புத்தூருக்குள்ளே அறிமுகப்படுத்தினவன். அந்த சன் ஆஃப் காளிங்கராயன் அப்படிங்கிற 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்து வச்ச டைட்டில் நான் அவர்கிட்ட கொடுத்துருந்தேன்.
இந்த டைட்டில் தான் சார் என்னோட டைட்டில். இந்த டைட்டிலுக்கு நான் வேறு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். உங்கள் டைட்டிலுக்கு அந்த நீங்கள் எடுக்கிற ஸ்கிரிப்ட் என் டைட்டிலுக்கு என் ஸ்கிரிப்டுக்கு மேட்ச் ஆயிடுச்சுன்னா பார்ட் 2 போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டினாக்கா நீ வேறு பார்த்துக்கலாம் அங்கிற மாதிரி நான் சொல்லி நான் வந்து அவருக்கு என் டைட்டிலை கொடுத்தேன். இது 2014 ஜாகுவார் தங்கம் சார் ஆஃபீஸில் கில்ட்டில் பதிவு பண்ண வச்ச டைட்டில் இது. அதை எடுத்து நான் அவருக்கு வந்து சார் இந்த டைட்டிலுக்கு எடுத்துங்க சார், நல்லாயிருக்கும், உங்களுடைய படைப்புக்கு இது நல்லா வரும் சார், இதுக்குன்னு சொல்லி பண்ணேன். உன்னி சார் நல்லா பண்ணியிருக்காரு. வில்லன் கேட்டில் ஜின்னா பண்ணியிருக்காரு, மியான்மர் ஜின்னா அவர் பேர், மியான்மர் ஜின்னா அவர் நல்லா பண்ணியிருக்காரு சார். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. இதில் கலைத்துறை சார்பில் நான் ரொம்ப இந்த படத்துக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நல்லா இதுக்கு ஒரு பேர் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதையே இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அது எல்லாருமே புதுமுகமாக இருந்தாலும் நல்ல நடிப்பு தரணும். புதுமுகம்ங்கிற இதுக்கு இல்லை, இதுக்கு எல்லாமே கருத்து தான். இன்னைக்கு இருக்கக்கூடியது எல்லாமே கருத்து தான். புதுமுகம்னு சொல்லலாம் பார்த்தா நம்ம தான் புதுமுகம். எல்லாமே பழைய முகமாக தான் இருக்குது. எல்லாமே பழக்கப்பட்ட முகங்கள் தான் இருந்தாலும் திரைக்கு இது புதுமுகம். ஆனால் நன்ற வெற்றி பெறக்கூடிய படம். நல்ல கருத்தும் கதையும் நல்லாமே இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. நன்றி, வணக்கம். நன்றி சார். சார் வாங்க மேம். காவல்துறை அதிகாரியாக வந்தாங்க மேடம், பேர் சொல்லி. வணக்கங்க சார், சுமையா பேசுகிறேன். இதை நினச்ச உன்னி சார் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருமே நல்லா வேலை கஷ்டப்பட்டு பார்த்துருக்கோம். எல்லாருமே ஆறுதல் கொடுங்க, பண்ணி. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸ். இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது சார். அதாவது குடும்ப படமாகவும் இருக்குது. அது இல்லாமல் வந்து வில்லேஜ் எல்லாம் ரொம்ப இதாக இருக்குது, பசுமையான ஒரு இதாக இருக்குது. இடத்த எல்லாம் காமிச்சிருக்காங்க. ரொம்ப இயற்கையெல்லாம் நல்லா இருக்குது. அது இல்லாமல் உன்னிகிருஷ்ணன் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பாரதி மோகன் சாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. நன்றி சார். சார் வாங்க. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், கருத்துள்ள படம் தான். கண்டிப்பாக உன்னிகிருஷ்ணன் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் டைரக்ஷன் எல்லாம் சூப்பராக, நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணிங்க. இன்னும் நெக்ஸ்ட்டு நல்ல ஃபிலிம்ஸ் எல்லாத்துக்கும் வரணும். எங்களோட இது ஹாப்பி. நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. நான் இயக்குனர் சஞ்சீவராஜ் பேசுகிறேங்க. இந்த காளிங்கராயன் படத்தில் ஆக்ஷன் சப்ஜெக்ட்லாம் நான் தான் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். அதில் வந்து தண்ணியில் விழுகிறேன் சார். உன்னி சார் வந்து தண்ணிக்குள்ள விழணும். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும். நான் என்ன சொல்லிட்டேன், ரொம்ப ஃபோர்ஸாக போயிட்டீங்கன்னா முகத்தில் அடி போடும், ரொம்ப இதாக இருக்கும். பார்த்து சொன்னோடனே ஃபஸ்ட்டு சீனில் அது தண்ணிக்குள்ள விழுது. ஆமாம், குண்டடி பட்டன் விழுகிற சீனில் சத்தியமாக சொல்கிறேன், டூப் போட்டிருப்பாங்க இல்லாட்டி இல்லை சார், நான் தைரியமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு தைரியமாக பண்ணாப்புல. அப்போ ஒரு காலையில் அடிபட்டுருந்தது சார். நான் ஃபைட்டு முடிச்சிக்கலாமா, இவ்வளோ போதுமா, இது போனால் இல்லை வேணாம் மாஸ்டர், எனக்கு இன்னும் ஆக்ஷன் கொடுங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தாப்புல. நம்மள சிட்டிக்குள்ளே எவ்வளோ இருக்கிறோம், கட்டடத்தில் பார்த்துருக்கோம். நல்ல மலை கிராமத்தை பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்துக்கு கண்டிப்பாக வரணுங்க. கண்களுக்கு குளிர்ச்சி, பாட்டுகள் அருமை. அதோட கேமராமேன் சந்திரன், ஐயா அப்பா எங்கப்பா இருக்க கேமராமேன் காலைக்கிட்ட அவ்வளோ மனுஷன். அடுத்து இசை சூப்பர்ங்க. சாரி, ஐயோ மன்னிக்கிறேன் சார். ஸ்ரீகாந்த் தேவா அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த காளிங்கராயன் படத்தை தயவுசெய்து எல்லாரும் தேட்டருக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். அந்த சோக பாட்டு ஒன்று இருக்குது. ஆமாம், எல்லாத்தையும் கண்கலங்க வச்சு பாட்டு. இப்போ நான் இந்த படத்துக்கு வந்து ஷூட்டிங் வந்தபோது 3 மாதமாக அங்கே தான் தங்கியிருக்கேன், மலைவாழ் மக்கள்கிட்ட தான். உண்மையிலே சொல்கிறேன், இந்த காளிங்கராயன் படத்தை தயவுசெய்து குடும்பத்தோடு வரணும், தேட்டருக்கு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மலை பிரதேசம் சம்மந்தப்பட்டதில் மழை பெஞ்சிருக்கும். அது நல்லா பார்த்தீங்கன்னா ஓடி வர சீன் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட பாறையில் தான் விழுகணும். ஆனால் உன்னி சார், தேங்க்யூ சார். உண்மையிலே நான் நல்லா நல்லா கம்போஸ் பண்ணி நல்லா கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு. மக்கள் உங்களுக்கு ஆதரவு என்னைக்கு உண்டு. நீங்க அடுத்தடுத்த படம் கொடுக்கணும், எங்களுக்கு வேலை கொடுக்கணும். நன்றி சார், நன்றி. ஹலோ, வணக்கம். என்னோட பேர் பாலுசாமி. இந்த படத்தில் என்னோட மாஸ்டர் நடிச்சிருக்கார் உன்னிகிருஷ்ணன். அவரோட ஸ்டூடெண்ட் தான் நான். அவர் 5th டான் பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காரு. ரொம்ப வருஷமாக அந்த ஃபீல்டில், கராத்தே ஃபீல்டில் இருக்கேன். படம் சன் ஆஃப் காளிங்கராயன் படம் சூப்பராக இருக்குது. இது கோயம்புத்தூருக்கு ரொம்ப பெருமை. அது இல்லாமல் மலைவாசி மக்களை பற்றி நல்லா படம் எடுத்திருக்காங்க. கற்பழிப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயம் நல்லா சொல்லப்பட்டிருக்கு. இதில் மாஸ்டரும் நல்லா நடிச்சிருக்காரு. பாரதி மோகன் டைரக்டர், அவரும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபைட் நல்லா இருக்குது, சாங்ஸும் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது. அடுத்தடுத்து நல்லா பெட்டராக பண்ண மாஸ்டர். உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்த்துக்கள். மேலும் மேலும் சிறப்பாக இருக்கணும். வாழ்க வளமுடன். தியேட்டருக்கு போயிட்டு எனக்கு பழக்கங்கள் அதிகமாக இல்லை. என்னுடைய நண்பர் அவர் வந்து கராத்தே உன்னிகிருஷ்ணன்கிறது வந்து இன்டர்நேஷனல் கராட்டே சாம்பியன். அவரை நான் வேட்டி கட்டி பார்த்ததில்லை. ரெண்டாவது நிறைய ஃபாரஸ்ட்டுக்கெல்லாம் அவர் கூட போகிற மாதிரி நிறைய ஆசைப்பட்டேன். இந்த படம் ஃபுல்லாக குளிர்ச்சியாகவும் இருந்தது. ரெண்டாவது சாங், சாமி பாடல்கள் தான் நம்ம வந்து பார்ப்போம், அந்த மாதிரி ஆன்மீகம் எல்லாமே ரசித்தேன்.
மெயின் அந்த ஃபைட் ஃபுல்லாகவே படம் பார்க்க நான் வீடியோ எடுத்தேன். அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன ஒரு துளி தான் ஃபைட் மாஸ்டர் தானே, அது இன்டர்நேஷனல் கராட்டே லெஜெண்ட்னு சொல்லிட்டு அவர் இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. ஒரு நண்பருடைய திரைப்படத்தை நான் முதல் முறையாக நேரில் வந்து பார்த்தேன். இது என்னுடைய குடும்பம், என்னுடைய நண்பர்கள், எங்கள் டீம் எல்லாருமே நாங்கள் ஃபுல்லாக புக் பண்ணிவிட்டு வந்து உடனே வந்து பார்ப்போம். சார் நாங்கள் சென்னிமேலேருந்து வந்துக்கிறோங்க. நாங்கள் எல்லாருமே அந்த படத்தில் சீனுக்கு வர்றோங்க. ஆனால் அந்த காளிங்கராயன் கால் வாங்கிறது வந்து நாங்கள் படிச்சிருக்கிறோம், பேப்பரில் பார்த்துருக்குறோம், செய்தி படிச்சிருக்கிறோம், புத்தகத்தில் படிச்சிருக்கா. காளிங்கராயன் படங்கிறது வந்து அந்த படத்தில் காளிங்கராயன் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத வந்து உன்னிகிருஷ்ணன் அவர் வந்து அவருடைய குடும்ப கதையில் அதை வந்து எடுத்து சிறப்பாக வச்சுருக்காங்க. அவர் வந்து சில சண்டை காட்சிகள் நான் பார்க்கும்போது பார்த்தா முதலாக அவர் நடிக்கிறாரு. உண்மையாலுமே அந்த சீனு வந்து அந்த கை வச்சு அவர் அடிக்கிறதுல வந்து பெரிய ஹீரோயின் கூட செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அவர் வந்து நல்லா ஆக்டிங் பண்ணி நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து உண்மையாக சொல்கிறீங்களா, ஏழை எளிய மக்கள் மட்டும் இல்லை, விவசாய பெருங்குடி மக்கள் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா இது வந்து காளிங்கராயனுடைய கதை, உண்மை கதை. அந்த படம் வந்து வெற்றி பெறும். இந்த படத்தில் அத்தனை பேர் உழைப்பினுடைய வேறு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வருங்காலத்தில் பிரதிபலிக்கும் என்பதை என் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சென்னிமலை பொதுமக்கள் சார்பாக நன்றி. நன்றி 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 நன்றி. வணக்கம், என் பேர் கோவை மதன். நான் இந்த படத்தில் வந்து ஒரு பார்ட் நான் ஃபஸ்ட் பார்ட்டில் நான் பண்ணியிருக்கேன். ஓகே. பொதுவாக இப்போ இருக்கிற கேரக்டர், இப்போ இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஹீரோக்கு டேட் இருக்குது அப்படின்னு படம் எடுத்துகிட்டு இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் கதை தான் ஹீரோ அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எடுத்துருக்குறாங்க. அந்த கதையை வந்து இதில் பார்க்குறோம். ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு மக்களுடைய அடிப்படை புரிதலோடு சேர்ந்து கதை அப்படிங்கிற வலிமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோட இது பண்ணியிருக்கேன். படம் மீண்டும் வெற்றி வரணும், குடும்பத்தோடு பார்க்கணும். கண்டிப்பாக படம் வெற்றி வர நன்றி, வாழ்த்து. நன்றி. அடுத்ததாக நம்ம கதாநாயகன் திரு உன்னி சார் அவர்களை சார் எல்லாரும் சொன்ன அளவுக்கு பார்க்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. உங்களோட கருத்து? இந்த திரைப்படத்தை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த சன் ஆஃப் காளிங்கராயர் அந்த படம் நாங்கள் ஒரு மோர் தென் 2 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முழு காரணமாக டைரக்டர் பாரதி மோகன் சார் உழைச்சிருக்காரு. அதில் ஸ்டென்ட் மாஸ்டராக இங்கே வந்திருக்காரு சஞ்சீவ் சார், அவருக்கும் என்னுடைய இது. அப்புறம் சரவடி சரவணன் அவர்களும் அந்த ஃபைட்டில் பண்ணியிருக்காங்க, 2 ஃபைட் மாஸ்டர்ஸு. பின்ன டான்ஸ் வந்து கமல் ரெட்டி அவர்கள் பண்ணியிருக்காங்க. டிஓபி சந்திரன் சுவாமி அவர்கள் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக வந்திருக்கும், உங்களுக்கே தெரியும். இது கோவையை சுற்றி நாங்கள் எடுத்த படம். ஆனைக்கட்டி, அட்டப்பாடி, கேரளா அட்டப்பாடி, அப்புறம் சென்னிமலை தான் நாங்கள் ஃபைனல் ஷெடியூல் பண்ணோம். அப்புறம் கும்பகோணத்தில் எடுத்து இப்போ படம் பண்ணியிருக்கோம். எல்லாம் நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நான் சொல்லக்கூடாது, நான் நடித்த படத்தை நானே நல்லதுன்னு சொல்லக்கூடாது. ஆடியன்ஸ் நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு வேண்டி இத்தனை பேர் இந்த படம் பார்க்க வந்திருக்காங்க, വളരെ சந்தோஷம். மற்றும் அது இல்லாமல் இந்த படம் உண்மையாக சொன்னால் இப்போத்து ட்ரெண்டில் இருக்கிற படம் கிடையாது. ஆடியன்ஸ் நினைப்பாங்க என்னமோ பயங்கரமாக இருக்குது, இப்போ கிடையாது. இது 80-90களில் இருக்கிற சப்ஜெக்ட். அதனால தான் யாருக்குமே மேக்கப் இருக்காது. எல்லாமே எல்லாமே நடித்தவங்க எல்லாம் புது ஆளுங்க தான். யாருக்குமே வந்து ஒரு நடிப்பு சொல்லி தெரிஞ்சு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் நேச்சுரலாக தான் பண்ணியிருக்காங்க. இதில் எனக்கு அப்பா கேரக்டர் பண்ண தம்பி செழியன் அவர்களும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ரெண்டாவது இதில் எல்லாருமே இந்த போலீஸ் ஆஃபீஸர், அவங்க கூட இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு வந்து நாங்கள் மட்டும் உழைச்சா போதாது. இதெல்லாம் ப்ரெஸ்ஸு தான், உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. இந்த ப்ரெஸ் மட்டும்தான் இந்த படத்தை வெற்றி படமாக்க முடியும். அதனால் நீங்கள் எப்படி இதை வந்து வெளியில் கொண்டு இது பண்ணுறீங்களோ அதுக்கு தான் எங்களுடைய வெற்றி. பின்ன இங்கே ஒரு பூஜாரியாக நம்ம மோகன் நடிச்சிருக்காரு, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த படத்தோடைய இன்னொரு வில்லன் பிக் பி ராஜ், அவர் ஆக்சுவலி கேரளா. அவர் இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மெஜிஷியன். அவர் ரியலாகவே மெஜிஷியன் தான். அவர் உண்மையாலுமே நிறைய மெஜிஷியன் பண்ணியிருக்காரு அவர். அது ரெண்டாவது நம்மளுடைய இவ்வளவும் எல்லாத்துக்கும் ஒருங்கிணைச்ச நம்ம மேனேஜர் வேலுப்பிள்ளை அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கேமராமேன் சந்தோஷம் இவருக்கு. பின்ன குமார், இந்த ஆனைக்கட்டி குமார், அவர் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், இந்த படத்தோட ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் எல்லாத்துக்குமே. அப்புறம் இந்த படத்தோட கோ ப்ரொடியூசர் ரிஸ்வான் அவர்கள், அவருடைய மனைவி எல்லாமே இருக்காங்க. மற்றும் என்னோட அழைப்பை ஏற்று எல்லாம் வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்க ஒரு சின்ன ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காங்க.
சாந்தி பேர் இவங்களுக்கு, இவங்க சென்னை மேலையில் இருக்காங்க. அப்புறம் ஆனக்கட்டியில் இன்ஸ்பெக்டராக கேரளாலேருந்து வந்திருக்காரு ஒரு பாபு. அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு ப்ரொடியூசர் கூட. இந்த படத்துக்கும் அப்படியே அவருடைய முடிஞ்ச அளவெல்லாம் பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி. இந்த படம் வெற்றியடைய செய்ய எங்கள் சன் ஆஃப் காலிங்கராய் டீம் அனைவருக்கும் வாழ்த்துக்களை வெற்றிகள் தெரிய வேண்டும். தேங்க்யூ 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 ஸோ மச் சார். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையிலேருந்து வர்றேங்க. சன் ஆஃப் காலிங்கிறாங்க படம் எங்கள் ஊர்லேயே ஷூட்டிங் பண்ணிக்கிறாங்க சென்னிமலையில். நானும் இதில் ஒரு சீன் வருவேன். எங்கள் ஊருக்காரங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த கதையை பற்றி கேட்டேங்க. இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்க புக்கு இதில் தான் பார்த்துருக்கேன். கதை வந்து சூப்பரான கதை. ஹீரோ சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல, நிறைய படம் நடிச்ச மாதிரி நல்லா நீட்டாக ரியலாக நடிச்சிருக்காங்க. பாரதி மோகன் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த எங்கள் ஏரியாவில் நிறைய நாங்கள் பார்த்த ஏரியா அந்த படத்தில் பார்க்குறோம். இது நிறைய பேர் வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக யார் வந்து தேட்டரில் வந்து பார்த்தா இந்த படம் முழுசாக தெரியும். ஓகே, அதனால் வந்து எங்களுக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் ஏரியாவுக்குள்ளேயே எடுத்திருக்காங்க. சென்னிமலை ஏரியா ஹீரோ சார் நம்ம மாவட்டத்துலேயே இருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறணுங்க. எல்லோரும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வெற்றி பெறும். படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியன்ஸ் தான் வந்தேன். என் பேர் அப்துல் ரஹ்மான், கோயம்புத்தூர் மாவட்டம் தான். இந்த ஒரு படத்தை வந்து பார்க்குறதுக்கு நான் ஒரு ஆடியன்ஸை தான் வந்திருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த சினி ஃபீல்டில் இருக்கிறாங்க, அதனால் அவங்க கூட வந்தேன். உண்மையாலுமே படம் வந்து சன் ஆஃப் காலிங்கராஜன் சொல்லிட்டு படம் பேர் நல்லா இருந்துச்சு. பட்டு எப்படி சொல்கிறது, இந்த படம் சுமாராக தான் இருக்கும்னு நினச்சி வந்தேன். உண்மையாலுமே எதிர்பார்த்ததுக்கு மேலே நல்லா இருக்குது. ஃபைட்டு நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த கருத்து, படத்துக்கு உண்டான அந்த கருத்து மெயினாக நல்லா இருக்குது. தைரியமாக வந்து படம் பார்க்கலாம். குடும்பத்தோடு வந்து பாருங்கள். இந்த படத்தை வெற்றி பெறுங்க. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. திரு சின்னசாமி அண்ணா அவர்கள் இப்போ பேசுவார். சன் ஆஃப் காலிங்கராயன் இந்த படம் அருமையாக இருக்குன்னா அனைவரும் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லோரும் நடிச்சிருக்காங்க. பார்த்தா பழைய இது மாதிரி தெரியல எனக்குங்க. எல்லாம் புதுமுகமாகவும் நான் நினைக்கல. 10 படம் நடித்த மாதிரி இருக்குது எல்லோரும். ஆனால் அந்தளவுக்கு நல்லா நடிச்சிருக்காங்க எல்லோரும். இந்த படம் வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சார். இந்த படத்தோட மேலாளர் திரு வேலுப்பிள்ளை அண்ணா அவர்கள் இப்போ பேசுவார். வணக்கம், என் பேர் வேலுப்பிள்ளைங்க. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தது திரு பாரதி மோகன் சார் இயக்குனர், எங்கள் இயக்குனருக்கும், எங்கள் படத்தில் நடித்த உதயகிருஷ்ணா ஹீரோ அவருக்கும், ஷெலியன் இன்னொரு கேரக்டர் பண்ண அவருக்கும், மற்றும் எங்கள் எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சென்னிமலை மக்கள் வந்து நாங்கள் அங்கே ஷூட் பண்ணும்போது எல்லோரும் எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. லொக்கேஷன் சரி, தங்குறதுக்கும் சரி, ஏதாவது ஒரு இதுனா வாங்க எங்கள் வீட்டில் வந்து தங்குங்க அப்படின்னு உரிமையோடு சொன்னாங்க. அங்கே இடம் கொடுத்த எங்களுக்கு கைலாஸ் ஐயாவுக்கும், அங்கே இருந்த சரவணன் சாமி அவர்களுக்கும், சென்னிமலையில் இருக்க ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். இது போக இந்நேரம் வரைக்கும் எங்களுக்கு வீடியோ எடுத்து அண்ணன் செந்தில் அவர்களுக்கும், நம்பிராஜன் அவருக்கும் எனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. இருந்து படம் பார்த்தீங்க, உங்களோட கருத்தையும் பகிர்ந்துக்குங்க. சரிங்களா? இது சொல்வதற்கு வார்த்தை இல்லை. ரொம்ப நாளாக படம் 10 வருஷம் ஆச்சு பார்த்து. நான் இன்றைக்கி எல்லாம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னோன்னே ஒரு ஆர்வத்தோடு வந்தேன். படம் எப்படி இருக்குன்னு நான் எப்படி இருக்குன்னு தெரியாமல் வந்தேன். புதுமுகமாக இருக்குன்னு பார்க்கும் பொழுது அந்த பாட்டு, அந்த வைத்தியரோட பொண்ணு குடும்பம் இறந்தப்போ அந்த பாட்டு அப்படியே கண்ணில் தண்ணி வர அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த பாட்டு ரொம்ப உருக்கமாக எழுதியிருக்காங்க. நிச்சயமாக இந்த டீம் மறுபடியும் இன்னொரு படம் எடுக்குவாங்க. இது சக்ஸஸ் ஆன மாதிரி இன்னொரு அடுத்த படம் சக்ஸஸ் ஆகணும், இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. சென்னிமலை. நான் என் பேர் சாந்தி. ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கோம். எப்படி பேசணும் அப்படின்னு உன்னிகிருஷ்ணன் சார் சொன்னார். இப்படி பேசினீங்கன்னா நல்லா இருக்குமா, என்ன தைரியமாக நடினார். அதனால் நான் நடித்தேன். நானும் திரையில் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் என் பெரிய பையன்கிட்ட கேட்டேன், அருண் என் பெரிய பையன், நீ பண்ணுமா, உன்னால் முடியும்னா, அவனோட சந்தோஷத்தில் ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. ஓகே. நான் பின்ன பாபு ஆனகட்டி. நான் பாரதி மோகன் சாரை கூப்பிட்டது நான் தான். ஆனகட்டிக்கு படத்தில் நான் இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்கு. வேறு 2 படம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கு. இனி பண்ண போகிற 3 படம். அன்னூர் லோக்கல் சேனலில் வீடியோகிராஃபராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன், கே சேனலில். இந்த மூவியை ரிவ்யூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு படம் பண்ணி அதை வந்து தேட்டர் லெவலுக்கு கொண்டு வருதுங்கிறது இந்த காலகட்டத்தில் ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த காலிங்கராயன் குரூவுக்கும் இதில் நடித்த அத்தனை பேருக்குமே ரொம்ப
பாராட்டுகள். இன்னும் பல படங்கள் பண்ணி அவங்க வெற்றி அடையணும். அதை நம்ம ரெகுலராக வந்து ரிவ்யூ பண்ணணும், அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.